இந்த அஞ்சலி சொன்ன மாரி, இத்தன நாளா கார்த்திக் ஆடிக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இங்க நம்ம அதாவது அந்த சொத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமும், இலக்கியாவும் ஆட்டய போட போறாங்க அப்படின்ற மாரி சொல்லி தானே, இந்த அஞ்சலி வந்துட்டு என்னென்னமோ பண்ணி இப்போ கௌதமுக்கு எதிரா திருப்புனாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய பத்தின மொத்த உண்மைகளையும் ஒரே நாள்ல நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. அதாவது அஞ்சலியோட ஒரு சில விஷயங்கள், இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அவ திருந்திட்டா அப்படின்னு சொல்லி தானே கார்த்திக் இருந்துட்டு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, மனசு மாறி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. அத தான் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிறாங்க. அதாவது நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், அஞ்சலி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு புரிய வச்சா மட்டும் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைக்கும். இல்லன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாரி. இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாசம் இந்த அஞ்சலி இந்த வீட்ல இருக்க போறது உறுதி. ஆனா இத்தன நாளா போட்ட ஆட்டத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒரு செக் வந்து வைக்கிறாங்க. அதாவது ஒரு வீடியோவ காட்டுறாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக்கு பயங்கரமா கோவம் வந்தது மட்டும் இல்லாம, அஞ்சலியோட கழுத்த புடிச்சு உன்ன கொன்னுட்டு கூட வந்து இப்ப நான் அடுத்த கல்யாணம் பண்ணிப்பேன். உன்ன விவாகரத்து தான் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீ திருந்திட்டேன்னு சொல்லிட்டு என்னையே ஏமாத்திட்டு இருக்கியா? இதுக்கப்புறம் என்னை எப்படி ஏமாத்துறன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு